ஸ்ரீ குருபியோ நமஹா. இன்னைக்கு திருவள்ளுவருடைய ஒரு குறளில் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். கடவுள் வாழ்த்தில் 7வது குறள். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. இதுக்கு அர்த்தம் தனக்கு உவமை சொல்ல முடியாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த இறைவனுடைய திருவடிகளை நம்ம சதா சேர்ந்து அவனை மனசுலேயே தியானம் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளுடைய மனத்தினுடைய கவலை தீரும். அப்படி இல்லாதவங்களுக்கு மனத்தினுடைய கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் தனக்கு யாதொன்றும் ஒப்புமை இல்லாதவனின் திருவடிகளை சேர்ந்தாருக்கு அல்லாமல் பிறருக்கு மனக்கவலையை மாற்றுதல் அரிது அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறாரு இல்லையா. ஸோ நம்ம மனசினுடைய கவலை இல்லாத தன்மை இருக்கணும்னு சொன்னாக்கா அந்த பகவானுடைய திருவடியவே நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதே தான் நம்ம யோக சாஸ்திரத்துலேயும் மகரிஷி சொல்ல போகிறார். ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிற அடுத்த சூத்திரத்தில் சொல்கிறார். அதாவது ஈஸ்வர சமர்ப்பணம் மூலமாக நம்ம மனசை ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதுக்கு பகவத்கீதையில் அர்ஜுனன் விஸ்வரூப காட்சியை பார்க்கும் பொழுது அவன் பண்ணக்கூடிய அந்த ஸ்தோத்திரத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். அர்ஜுனோவாச்ச வாயுர்யமோக்னிவருணஷாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சகஸ்ரகிருத்வஹ புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கா. இது கேட்கும்போதே நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நீ யாரு கிருஷ்ணா, உன்னை யாருன்னு நான் சொல்கிறது? நீ தான் வாயு, யமன், அக்னி, வருணன், சசாங்கன் அப்படின்னாக்க நிலா, பிரஜாபதி நீ தான், பிரபிதாமகான்னு சொன்னாக்க தாத்தா, நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹா எண்ணிலடங்காத ரூபங்கள் எடுத்திருக்கக்கூடிய நீ, அது ரூபமும் நீ தான், ஜீவன்களும் நீ தான். புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே, திரும்ப திரும்ப உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே சராச்சரமே நீ தான் அப்படின்னு அவன் பிரத்யக்ஷமாக அந்த அர்ஜுனன் அந்த பகவானை பார்க்குற புண்ணியம் கிடச்சி பார்த்து அதை தன்னுடைய வார்த்தைகளாலேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதை ஸ்லோகங்களெல்லாம் ஒரு சிலது நம்ம ஸ்மரணம் பண்ணிட்டோம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த பகவத் ஸ்மிருதி கிட்டும். அப்போ ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படிங்கிற அந்த சூத்திரமும் நம்மளுக்கு மனசுக்கு சித்தியாகும். இப்போது அடுத்தாப்புல ஈஸ்வரன்னா யார் அப்படிங்கிற ஒரு கிளேஷம் உண்டாகும் இல்லையா. நான் இவாதான் ஈஸ்வரன், அவாதான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அதுக்கெல்லாமும் பர்ஃபெக்டாக கிளியர் கட்டாக அடுத்த சூத்திரத்தில் பதஞ்சலி மகரிஷி சொல்ல போகிறார். அது என்னன்ட்டு நம்ம அப்புறமா பார்க்கலாம்.